விஜய் கொடுத்திருக்கக்கூடிய 20 லட்சம் ரூபாய் காசோலையை முகத்திலேயே வீசி எறிந்திருக்கிறார் ஒரு பெண்மணி. கரூரில் அவருடைய கணவர் இறந்திருக்கிறார். கணவர் இறந்ததற்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் நேரில் வரணும், எங்களுக்கு காசு பணம் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் அங்கே செல்வதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, நான் போகலை, நான் இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இறந்து போன என்னுடைய கணவர் ரமேஷனுடைய தங்கையை இவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நேற்றைய தினம் ஊடகங்களில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. 8 மணி நேரம் 11 நிமிடங்கள் விஜய் பாதிக்கப்பட்டவர்களோடு கழித்தார், பேசினார், புலம்பினார், அழுதார், என்னெல்லாம் சொல்லி அப்படி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 41 பேர் இறந்திருக்கிறார்கள், 38 குடும்பங்களை சார்ந்தவர்கள். அதில் 9 குடும்பங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை. பங்கெடுத்ததிலேயே பல பேர், அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த நிகழ்வில் பங்கெடுக்க நான் விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய கண் தெரியாத மனைவியை எனக்கு தெரியாமல் இந்த கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக முதுகெலும்பு உடைந்து சாய்வு நாற்காலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை இவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு தெரியாமலேயே ஒரு எண்ணிக்கைக்காக அவரையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இப்போது ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த கூட்டத்தில் பல பேர் கலந்துக்கலை, பல பேருக்கு எதிர்ப்பு இருக்குது. சரி, இப்போ நேற்றுக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் கோர்ட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்க, தமிழக வெற்றிக் கழகமும் விஜயும் எங்களுக்கு இவங்க சரியான நேரத்தில் அனுமதி கொடுக்கலை, சரியான நேரத்தில் அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. யார்? விஜயனுடைய வழக்கறிஞர் முன்வைக்கிறார். அப்போ நமக்கு வருது, ஐயோ சரிதானே, அப்போ என்னைக்கு இந்த கூட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. கூட்டம் நடந்தது 27ஆம் தேதி இல்லையா? அனுமதி கொடுத்தது 26ஆம் தேதி. ஐயோ, 27ஆம் தேதி கூட்டம் நடக்குது, 26ஆம் தேதி தான் முதல்வர் மு க ஸ்டாலினும் தமிழக காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புங்க, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தோணும் இல்லையா? இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சரி, தமிழக வெற்றிக் கழகமும் விஜயும் என்னைக்கு அனுமதி கேட்டாங்க? 25ஆம் தேதி அனுமதி கேட்கிறார்கள். 25ஆம் தேதி அனுமதி கேட்டவர்களுக்கு 27ஆம் தேதி அனுமதி கொடுக்கப்படுகிறது. சரியா? ஆனால் இந்த 25ஆம் தேதி அனுமதி கேட்டதை எவனாவது பேசுகிறானா? அனுமதி கேட்டோம், காலதாமதப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.